ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 பேதுரு 4:11 உங்களில் ஒருவனும் கொலை செய்யக்கூடாது, திருடனாக இருக்கக்கூடாது, பொல்லாங்கு செய்யக்கூடாது, அந்நிய காரியங்களில் தலையிடக்கூடாது, வீணான வார்த்தையில் நாம் பாடுபடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சொல்லலாம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆனால் இவை விட்டு நாம் உலகத்துக்குள்ளே சிக்கிக்கொண்டு உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களிலும் நாம் ஈடுபட்டு கொண்டு இருப்போமானால் ஆண்டவர் அது அருவருப்புகிறார். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறார்? ஆண்டவர் எப்படி நடக்க சொல்லுகிறார்? எந்த விதத்தில் பரிசுத்தமாக உண்மையாக நீதியாக இருன்னு சொன்னால் எப்படி இருக்கணும்? அவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்போ அந்த உத்தமனாக இருந்தால் தான் அவர் ஆசீர்வதிக்க முடியும். பரிசுத்தமாக என்ன? பரிசுத்தமாக இருக்க கற்றுக்க. நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. பரிசுத்தமே இல்லாமல் நான் தேவனை பார்த்தேன், தேவனையோடு நான் நடந்தேன் அப்படின்லாம் சொல்வதெல்லாம் தவறான காரியம். பரிசுத்தம் வேணும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. அவர் பரிசுத்தர், நானும் பரிசுத்தா இருங்கள் சொல்றார். அதுபோல அந்நிய காரியங்களில் நாம் தலையிட்டு கொண்டு தீமையான காரியங்களை பிணைப்பட்டு போகிறது, மற்றவர்களுக்காக நாம் வாதாடுறது, மற்றவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய காரியங்கள்லாம் தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதனால் இது சார்ந்த திருறது, பொல்லாங்கு செய்கிறது, அந்நிய காரியங்களை தலையிட்டு கொண்டு நான் நீதிமான், நான் செஞ்சடா இல்லை, நான் சொன்னேன்னா எல்லாம் நடக்கும், அப்படி இப்படிலாம் நினைக்கக்கூடாது. கர்த்தர் ஒருவரே பெரிய காரியங்களை செய்கிறவர். அப்படி இருக்கும்போது நீ என்ன காரியம் உன்னால் செய்ய முடியும்? ஆகையினால எல்லாவற்றையும் விட்டு ஓய்ந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய கவனமாயிரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.